அனைவருக்கும் வணக்கம். மகத்தான வெற்றிகளை பெற வேண்டும் என்று சொன்னால் மகத்தான தியாகங்களை நாம் புரிந்தாக வேண்டும் என்று கூறி இன்றைய வகுப்பில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்ற பார்ட் 3 த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 12 to 35 அதில் இப்போது ஆர்டிகல் 24 என்ன சொல்கிறது என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்ட்ரிஸ் எக்ஸெட்ரா. இந்த 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இருக்குல்ல, இந்த குழந்தைகள் தொழிற்சாலைகள் பணிபுரிவதை வேலையில் அமர்த்துவதை தடை செய்தல் வேண்டும் என்று சொல்லுதான் இந்த ஆர்டிகல் 24. சரி, என்ன சொல்றதுல, நோ சைல்டு பிலோ த ஏஜ் ஆஃப் 14 years shall be employed to work in a factory or mine or engaged in any hazardous employment. இப்போ அப்படியே வழக்கம் போல் நம்ம படத்தில் பார்த்தோம்னா நம்ம ஈஸியாக புரியும். இப்போ இந்த குழந்தை எத்தனை வயசுக்கு உட்பட்டு இருக்குது? 14 வயதுக்கு உட்பட்ட இந்த குழந்தை இருக்குது. ஆஸ் பர் ஆர்டிகல் 24 படி இந்த குழந்தையை, இது ஃபேக்ட்ரி தொழிற்சாலை இருக்குது, இந்த தொழிற்சாலையில் இருக்கிற முதலாளியோ அல்லது அந்த மேனேஜ்மெண்ட்டோ இந்த குழந்தையை இங்கே பணி அமர்த்துமாறு செய்யலாமா, அல்லது இந்த குழந்தையை இந்த தொழிற்சாலையிலே வேலை வாங்கலாமா அப்படி என்றால் நோ, அவ்வாறு வேலையில் பணியில் அமர்த்துதல் கூடாது. சரி, தொழிற்சாலை விட்டுருங்க சார், அடுத்தது வேற எங்கே? அல்லது இது மைன், கோல்டு மைன், தங்கச் சுரங்கம், இங்கே இருக்கின்ற மேனேஜ்மெண்ட்டோ அந்த முதலாளியோ அங்கே இருக்கிறவர்களோ இந்த குழந்தையை இந்த சுரங்கத்தில், தங்க சுரங்கம்பா நிறைய தங்கம்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ இங்கே வேலை செய்யன்னு சொல்லி இந்த 14 வயது உட்பட்ட குழந்தையை பணி செய்ய அனுமதிக்கலாமா என்றால் நோ, அதுவும் கூடாது. சரி, அடுத்தது என்ன? அல்லது அசாடஸ் எம்ப்ளாய்மெண்ட். இது இப்போ சிவகாசியில் பட்டாசு தொழிற்சாலை இருக்குது, அது என்னது ஆபத்தானது, அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது. 14 வயதுனா 2 பேர் ஸ்பார்க் பண்ணும்போது அது பற்றிக்கும், அப்போ என்ன தீ ஏற்பட்ட பட்டாசு மொத்தம் எரிஞ்சிடும். அப்போ அந்த மாதிரி அசாடஸ்னா ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அந்த மாதிரி இடங்களிலே இந்த 14 வயதுப்பட்ட குழந்தையை பணியில் அமர்த்தி அவர்களை வேலை வாங்கலாம் என்றால் நோ. அப்போ எங்கே தொழிற்சாலையிலும் பணி அமர்த்தக்கூடாது, அதாவது சுரங்கங்களில் பணியமர்த்தக்கூடாது, அபாயகரமான இடங்களிலும் பணியமர்த்தல் கூடாது என்று சொல்வதுதான் ஆர்டிகல் 24 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா 1950. சரி, இப்போ இது சம்பந்தமான ஒரு கேஸாக பார்ப்போம். லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் என்னவென்றால் MC மேத்தா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, ஆல் இண்டியா ரிப்போர்ட்டர் 1997, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 699. இதில் வாட் இஸ் எல்டு, இந்த வழக்கு உச்சநீதிமன்ற வழக்கில் என்ன தீர்ப்பு என்று சொன்னால், the SC has held that children below the age of 14 years cannot be employed in any hazardous industries, mines or other works. இங்கே தான் சொல்கிறாங்க, நம்ம ஏற்கனவே பார்த்து தான் இதை அப்படியே ரீடேட் பண்ணுறாங்க. 14 வயதுக்குட்பட்ட குழந்தை, எந்த குழந்தை என்ன பண்ணுறது, அபாயகரமான இடத்திலோ அல்லது வேறு ஏதாவது இடத்திலோ அல்லது என்ன பண்ண இண்டஸ்ட்ரீஸ் தொழிற்சாலைகளிலோ சுரங்கத்திலோ எங்கேயும் பணியமர்த்தல் கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த ஆர்டிகல் 24, children should not be subjected to exploitation and the law prohibits employment of child labor and it's caused a duty on the state to endeavor to provide free and compulsory education to them under article 41. டைரக்ட் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசியில் ஆல்ரெடி நம்ம 41 பார்த்துருக்குறோம். குழந்தைகளுக்கு என்ன பண்ண கட்டாய கல்வியை, அதாவது இலவச கல்வி வழங்க வேண்டும் சொல்லலை. அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட் மாநில அரசாங்கமானது ஆர்டிகல் 41 படி இந்த மாதிரி பணியில் அமர்த்தி அவர்களை சுரண்டுவதை நிறுத்திவிட்டு, இதை தடுவை செய்துவிட்டு ஒவ்வொரு மாநில அரசாங்கம் முயற்சி செய்து அவர்களுக்கு இலவசமான அந்த கட்டாயமான ஒரு கல்வியை வழங்குவதற்கு முயற்சி செய்தல் வேண்டும் என்று இந்த MC மேத்தா வழக்கில் உச்சநீதிமன்றம் எழுந்து கொடுத்திருக்கின்றது. இப்போ இந்த வழக்கில் MC மேத்தா என்ன கோட் பண்ணியிருப்பாருன்னு சொன்னால், flight of the children engaged in சிவகாசி கிராக்கர்ஸ் ஃபேக்ட்ரிஸ், அதாவது இந்த சின்ன குழந்தைலாம் இருக்குல்ல, இந்த சின்ன குழந்தைகள்லாம் இந்த மாதிரி சிவகாசி பட்டாசு ஆகிறல்ல, இந்த இடங்களில் பணிபுரிகின்ற ஒரு அவல நிலை இருக்கிறது என்பதை MC மேத்தா அவர்கள் குறிப்பிட்டிருப்பார்கள். எனவே இந்த ஆர்டிகல் 24 என்ன சொல்கிறது, 14 வயதுக்குட்பட்ட ஒரு குழந்தைகள் ஃபேக்ட்ரிலையோ மைன்லையோ அசாடஸ்லையோ எங்கேயோ பணிபுரிவதை தடை செய்தல் வேண்டும் என்று சொல்கிறது என்று கூறி அடுத்த ஒரு ஆர்டிகல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.